அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு. ஓம் சுக்லாம்பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் த்யாயேத் சர்வ விக்னோபசாந்தயே. யா தேவி ஸ்தூயதே நித்யம் விபதைர்வேதபாரகைः சாமே வசத் ஜிஹ்வாக்ரே பிரம்மரூபா சரஸ்வதி. நிதயே சர்வ வித்யானாம் விஷஜே பவரோகிணாம் குரவே சர்வலோகானாம் தட்சிணாமூர்த்தயே நமः. ஸ்ரீதட்சிணாமூர்த்திசுதேசிகேந்திரம் த்வைபாயனம் சூத்திரகிருதம் முனீந்திரம் ஸ்ரீசங்கரம் பாஷ்யகிருதம் யதீந்திரம் மத்தேசிகஞ்சாபி நமாமி வித்யை. ஓம் சகனாவவது சகனோ புனக்து சக வீர்யங்கரபாவஹை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவஹை. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு. திருக்குறள் அறத்துப்பால் இல்லறவியல்ல 20வது அதிகாரம் பயனில சொல்லாமை. பயனற்ற வார்த்தைகளை பேசுதலை தவிர்த்தல், பேசாது இருத்தல். இதற்கு முந்திய அதிகாரங்கள் புறங்கூறாமை, அழுக்காராமை, புறங்குறாமைன்னு இருந்தது. மனதில் தோன்றுகின்ற குற்றங்கள், பொறாமை, பொறாமையினுடைய விளைவா புறங்கூறுதல். இந்த மனித பிறவியில் குடும்ப வாழ்க்கையிலிருந்து செய்ய வேண்டியது புண்ணிய காரியங்கள், தர்மத்தை செய்கிறது என்பதற்குத்தான் குடும்ப வாழ்க்கை, இல்வாழ்க்கை. அதோட அதர்மத்தை, பாபத்தை செய்யாமல் இருத்தல். தர்மத்தை செய்கிறதுனால புண்ணியம் கிடைக்கும், அதர்மத்தை செய்கிறதுனால பாபம் கிடைக்கும். இப்போ புண்ணியத்தை சம்பாதிப்பதற்காக தர்ம காரியங்களை செய்தல், பாபங்களை தவிர்த்தல், பாபம் வேண்டாம் என்று அதர்மத்தை தவிர்த்தல் என்பதும் குடும்ப வாழ்க்கையில் இருந்து கடைபிடிக்க வேண்டிய ஒன்று. முந்தின பல பிறவிகளில் செய்த புண்ணிய பாபங்கள் நம்மளுடைய மனதில் வாசனைகளாக இருக்கின்றன. அந்த வாசனைகள் வெளிப்படுகின்ற பொழுது விருப்பு வெறுப்புகள் தோன்றுகின்றன. அந்த விருப்பு வெறுப்புகள் தான் நம்முடைய செயல்களுக்கு காரணமாக இருக்கின்றது. நல்ல விஷயத்தில் விருப்பமும் தவறான தீய விஷயத்தில் வெறுப்பும் இருந்தால் அது தவறு இல்லை. விருப்பு வெறுப்பு இருக்கிறது தவறு இல்லை. ஆனால் நல்ல விஷயத்தில் விருப்பும் தீய விஷயத்தில் வெறுப்பும் இருக்கிறது நமக்கு ஆபத்து இல்லை. நல்ல விஷயத்தில் இயற்கையாகவே விருப்பம் இருந்தால் நல்ல காரியங்களை ஆர்வத்தோடு செய்வோம். தீய விஷயங்களில் இயற்கையாகவே வெறுப்பானது இருந்தால் இயல்பாகவே நமக்கு அதிலிருந்து விலகி இருத்தல்ங்கிறது எளிமையானதாக இருக்கும். ஆனால் விவேகம் இல்லாமல், நல்ல சம்ஸ்காரங்கள் இல்லாமல் இது மாறி இருக்கின்ற பொழுது தீய விஷயங்களில் விருப்பம், நல்ல விஷயங்களில் வெறுப்பும் இருந்தால் அப்பொழுது வாழ்க்கை துன்பமயமாக ஆகின்றது. இது முந்தின பிறவிகளில் நாம் செய்த நல்ல காரியங்கள், தீய காரியங்கள், அதனுடைய சம்ஸ்காரங்களால் நமக்கு இப்பொழுது வெளிப்படுகின்றது. இப்பொழுது நமக்கு இருக்கக்கூடிய விவேகத்தை கொண்டு, இப்பொழுது இருக்கக்கூடிய தர்மசாஸ்திரம், இப்பொழுது இருக்கக்கூடிய சட்டம், இதனுடைய அடிப்படையில் எதை நாம் செய்யலாம், செய்யக்கூடாது என்பதை நம்முடைய விவேகத்தினால நாம் தீர்மானம் பண்ணணும். இந்த தர்மம் என்பதும் காலத்துக்கு ஏற்றாற் போல மாறுபடக்கூடியது. காலத்துக்கும் இடத்துக்கும் தகுந்தாற் போல அது மாறுபடக்கூடியது. ஒரு காலத்தில் தர்மமாக இருந்தது, இன்னொரு காலத்தில் அது
வேண்டாம், தர்மம் இல்லை என்று சட்டத்தினால் மாற்றி அமைக்கப்படுகின்றது. எல்லாம் பார்க்குறோம். பால்ய விவாகம் இதெல்லாம் இருந்தது. இப்போ அது வயது மாறுபடுகின்றது. இந்த வயதுக்கு மேலே திருமண வயது இதுதான்னா இப்போ காலத்தில் அது மாறுபடுகின்றது. அப்படி பல விஷயங்களில் நம்ம காலத்தினால் மாறுபாடு ஏறுவதை பார்க்கின்றோம். அது ஒன்று அரசியல் சட்டத்தினால் ஏற்படுத்தப்படுகின்றது, அல்லது தர்மத்தை பின்பற்றக்கூடிய பெரியோர்களும் அந்த காலத்துக்கு ஏற்றாற்போல் சில தர்மங்களை மாற்றி சொல்லுகிறார்கள். ஏன்னா காலங்கிறது எல்லா மாதிரியும் ஒரே மாதிரி இருக்கிறதில்ல. யுகத்திற்கு தகுந்தாற்போல் தர்மம் என்பதும் மாறுபடுகின்றது. அது நம்ம சாஸ்திரமே சொல்லியிருக்கு. ஒவ்வொரு யுகத்துக்கும் ஒவ்வொரு விதமான தர்மமானது இருக்கின்றது. அந்த யுக தர்மத்தை நம்ம கடைபிடிக்கணும். அப்புறம் எந்த காலத்தில் எந்த தேசத்தில் பிறந்திருக்கிறோமோ அதற்கான அப்போது இருக்கக்கூடிய அரசியல் சட்டத்தையும் மதிக்க வேண்டியது ஒரு குடிமகனுடைய கடமை. நம்முடைய சொந்த விருப்பு வெறுப்புக்கு இடம் கொடுக்காமல் தர்மத்திற்கும் சட்டத்திற்கும் உட்பட்டு நம்முடைய வாழ்க்கையை வைத்து கொள்ளுதல் என்பது தான் சரியான வாழ்க்கை முறை. அதான் இல்வாழ்க்கையில் இருக்கிறவன் கடைபிடிக்க வேண்டிய ஒன்று. அப்படி கடைபிடிக்கிறதுல பல குற்றங்கள், தவிர்க்க வேண்டிய பாப்பங்கள், செய்ய வேண்டியது என்று சில இருக்குது. அது தர்மசாஸ்திரம் சொல்லுது. அதே போல் தவிர்க்க வேண்டியவை என்று சில இருக்கின்றன. நம்மளுடைய குற்றங்களுக்கு, பாப்ப செயல்களுக்கு காரணமாக இருப்பவை. நம்ம இந்த செயல்களை செய்யறதுக்கு 3 காரணங்கள் இயற்கையாக நம்ம இடத்துல இருக்குது. மனது, வாக்கு, காயம். திரிகரணம்: மனது, வாக்கு, காயம். இந்த 3 கரணங்களாலும் எதை செய்ய வேண்டும், எதை தவிர்க்க வேண்டும் என்பது தர்மசாஸ்திரங்கள் சொல்லுகின்றன. திருக்குறள் தர்மசாஸ்திரம். இதில் மனதில் அழுக்காறு போன்ற குற்றங்கள் எழுதல் இயல்பு. அதனால் அந்த அழுக்காரை நீக்க வேண்டும்னு முன்னாடி சொன்னார். பொறாமை, பிறர் பொருளை அபகரிக்க விரும்புதல், வெகுதல், இது தவிர்க்க வேண்டியது. இது மனதில் தோன்றுகின்ற உணர்வு. அப்புறம் அது வாக்காகவும் செயலாகவும் வருகின்றது. அப்போ மன அளவிலேயே அவற்றை தோன்றுகின்ற பொழுதே அவற்றை நீக்கிவிட வேண்டும். சில சமயங்களில் அது வெளிப்படுகின்ற பொழுது தான் தெரியும். அதனால் வெளிப்படுகின்ற நிலைகளில் நீக்க வேண்டியது. இப்போ பூமியில் என்ன இருக்குன்னா, விவசாயம் பண்ணுறதுக்கு பூமியை தோன்றுகின்றோம், அதில் உழுகின்றார்கள். அப்போ எல்லாமே மண் முழுக்க புரட்டி போடப்படுகின்றது. அதுக்கப்புறம் நமக்கு எது தேவையோ அதை விதைத்து அது விளைந்து வருகின்ற பொழுது அதற்கு நடுவில் களைகளும் வருது. இப்போ அது வந்ததுக்கப்புறம் தான் அது இருக்குங்கிறது நமக்கு தெரியும். அப்போ வருகின்ற பொழுது வர வர அவற்றை நீக்குதல் என்பது சரியான விவசாய முறையாக இருக்குது. அதே மாதிரி தான் நம்மளுடைய மனது. நமக்கு மனதில் தெரிகின்றதை நீக்கலாம், ஆனால் ஆழ் மனதில் உள்ள என்ன இருக்குங்கிறது நமக்கு தெரியாது. அவைகள் வெளிப்படுகின்ற பொழுது தான் தெரியும். அதனால் அப்படி வெளிப்படுகின்ற பொழுது அவைகளை கட்டுப்படுத்துதல், ஒழுங்குபடுத்துதல், தேவையற்றவற்றை நீக்குதல், தேவையானவற்றை வளர்த்தல் என்பது தான் நம்முடைய சாதனை. அதில் இந்த பயனில சொல்லுதல் என்பது ஒரு குற்றம். தேவையற்ற பயனற்ற விஷயங்கள், பிரயோஜனம் இல்லாததை பேசுறது. பயனில சொல்லுதல்னால் பயன் இல்லாதவற்றை பேசுகிறோம். அது மனசில் தோன்றதெல்லாம் பேசி கொண்டு இருக்கிறோம். ஆனால் எல்லாமே அர்த்தமுடையதான்னா இல்லை. இப்போ அர்த்தமுடைய விஷயங்களை, பயன் தரக்கூடியவற்றை அதை பேச்சா மனதில் தோன்றினாலும் எண்ணங்கள் தொடர்ந்து வந்து கொண்டு இருக்கின்றது. ஆனால் அதை ஆராய்ந்து எதை பேச வேண்டும், எதை எங்கே எப்படி பேச வேண்டும்னு தெரிந்து பேசுதல். அப்புறம் எந்த விதத்திலும் பயனற்ற விஷயங்களை பேசாது இருத்தல், வார்த்தைகளை பேசாது இருத்தல். அதனால் வெட்டி பேச்சு, பொழுதுபோக்கு எல்லாம் இருக்குல்ல, வெட்டி பேச்சுங்கிறது இருக்குது. பொழுதுபோக்குக்காக பேசுகிறது வெறும் டைம் பாஸ்னா. அதனால் இன்றைக்கு டிவி சினிமாவில் வர்றதெல்லாம் வெறும் டைம் பாஸாக தான் இருக்குது. பொழுதுபோக்குங்கிறதானே இருக்குது. அதில் உள்ள அறிவியலோ அறிவோ இல்லை அறமோ குடும்ப வாழ்க்கைக்கு தேவையான, சமூகம் நல்லா இருப்பதற்கு தேவையான விஷயங்கள் ரொம்ப குறைவாகத்தான் வருது. இப்போ பல விஷயங்கள் வெறும் அரட்டையாக தான் இருக்குது. அதை அதையே பார்த்து கொண்டு இருக்கிற பொழுது நம்ம மனதிலையும் அதான் இருக்குது. அப்போ வெளியே பேசுகிற பொழுதும் அதை பற்றியே பேசினா அது அவன் பேசுகிறதே பிரயோஜனம் இல்லாதது. ஆனால் அதை பற்றி இவன் இப்போ பேசுகிற பொழுது அதை தான் பேசுகிறான். ஒரு திருக்குறளை பற்றி ஆராய்ச்சி ஏதாவது இருக்கா, நல்ல விஷயங்களை பற்றி பேசுகிறது இருக்கான்னா வெறும் சினிமா, அரசியல், அது எல்லாமே போலியானதாக வெற்றாத்தான் இருக்கின்றது. அதனால் இதை விவேகமுடைய ஒருவன் தவிர்க்க வேண்டும்.
அதனால் இந்த அதிகாரத்தை சொல்லுகின்றார். பயனில சொல்லாமை. தமக்கும் பிறருக்கும் அறம்பொருள் இன்பமாகிய பயன்களுள் ஒன்றையும் தராதவற்றை பேசாது இருத்தல். அதில் புருஷார்த்தம்னு சொல்கிறோம். தர்ம அர்த்த காம மோக்ஷம், அறம்பொருள் இன்பம் வீடு. இல்லை, இல்வாழ்க்கையில் இருக்கக்கூடியவர்கள் இந்த அறம்பொருள் இன்பம் இது சம்பந்தமான விஷயங்களை பேசுதல், அவைகளை வளர்த்து கொள்ளுதல், மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளுதல், கேட்டு தெரிந்து கொள்ளுதல் என்று வாழ்க்கை இருக்க வேண்டும். வீடு அது துறவு வாழ்க்கையிலிருந்து செய்ய வேண்டியது. அதனால் அதை பற்றி சொல்ல, இங்கே இல்வாழ்க்கையினுடைய தர்மம் அப்படிங்கிறதுனால அதை பற்றி பேசலை. அறம்பொருள் இன்பமாகிய பயன்களுள் ஒன்றையும் தராதவற்றை பேசுனா அதில் ஏதாவது ஒரு பிரயோஜனம் இருக்கணும். அது ஒரு மகிழ்ச்சி அல்லது ஒரு தொழில் சார்ந்த விஷயமா, கல்வி சார்ந்த விஷயமா, அறம் சார்ந்த விஷயமா, நல்ல விஷயங்களை, தர்ம விஷயங்களை பேசணும். இல்லை, இன்பங்கிறதுலையும் பேசுறது, பொழுதுபோக்காக பேசுறது சந்தோஷமாக தான் இருக்குன்னா இல்லை, அது சந்தோஷம் கிடையாது. அது போலி இன்பம். உண்மையான இன்பம் கிடையாது. புறங்கூறுதல்னா, இப்போ புறங்கூறுதல் பேசுகிறதுக்கு காசிப்னா, இது அடுத்த ஆளை பற்றி பேசுகிறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்குது. பேசுகிற ஆளுக்கும் கேட்குற ஆளுக்கும் சந்தோஷமாக இருக்குண்ணா. ஆனால் அது பாப்ப செயல். ஆனால் இன்பம்ங்கிறது நன்மைனா, நன்மைங்கிற அர்த்தத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். இன்பம்னா நன்மை தராத சொற்கள். அப்பொழுது இன்பம் மாதிரி இருக்கலாம், ஆனால் அதனால் நம்ம மனதில் அழுக்கு வருது, பாப்பம் வருகின்றது. அதனால் அது தவிர்க்க வேண்டிய இன்பம். அதனால் அது போலி இன்பம்ங்கிறார். அது போலி. ஆனால் முன்னாடியே அறத்தான் வருவதே இன்பம்னா, தர்ம விரோதமாக எது இருக்கோ அது இன்பம் இல்லை. அது இன்பம் மாதிரி தெரியலாம், ஆனால் அது போலி இன்பம். தர்மமாக எது இருக்கின்றதோ அதுவே இன்பமானது. அதனால் இந்த புறங்கூறுதல் என்பது அது போலி இன்பம். ஏன்னா அது தர்ம விரோதமானது, பிறருக்கு துன்பத்தை தரத்தக்கது. ஆகவே அதெல்லாம் இன்பம் அல்ல. போலி இன்பங்களை தவிர்த்து உண்மையான இன்பத்தை தரத்தக்க விஷயங்களையே ஒருவன் பேச வேண்டும். அதற்கு மாறான விஷயங்களை பேசுவதை தவிர்க்க வேண்டும். அதனால் மனதில் அலையடிக்கிற மாதிரி எண்ணங்கள் வந்து கொண்டே இருக்கும். மனதில் வர்றதெல்லாம் வெளியே வாயில் பேசணுங்கிறது இல்லை. எதை பேசணுமோ அதை பேசணும். நல்ல ஃபில்டர்னா, இப்போ எல்லாத்துலேயும் ஃபில்டர் வச்சுருக்காங்க. ஒரு வாயில் ஒரு ஃபில்டர் இருக்கணும். ஃபில்ட்ரு பண்ணி எது தேவையோ அதை மட்டும் பேசணும், அதை மட்டும்தான் வெளியிடணும். இந்த சல்லடை இருக்கே, சல்லடைங்கிறது ஃபில்ட்ரு தானே. அதில் தேவையானது மட்டும் அது வெளியே, தேவையில்லாததை வைத்துக்கொண்டு தேவையானதை மட்டும் வெளிவிடுகிறது. அந்த மாதிரி நமக்கு நாமே அறிவினால் ஒரு வரையறை ஏற்படுத்தி கொண்டு தர்மசாஸ்திரங்கள் சொல்கிற விஷயங்களை தெரிந்து கொண்டு பேசுவதற்கு முன்னாடி அதை சிந்தித்து பேச வேண்டும். அப்புறம் பொழுதுபோக்காக மற்றவர்கள் பேசி கொண்டு இருக்கலாம். அது பயனற்றதுன்னா அங்கிருந்து நம்ம விலகி போய் விடுவது நல்லது. நேரத்தை வீண் பண்ணுறதுங்கிறது. அதனால் பயனற்ற விஷயங்களை பேசுறது என்னது? நேரத்தை வீண் செய்தல் ஆகும். நமக்கான நேரத்தையும் வீண் பண்ணுறோம், மற்றவர்களுடைய நேரத்தையும் வீண் செய்கின்றோம். காலம் பொன் போன்றது, போனால் திரும்பி வராத ஒன்று காலம். அதை நமக்கு இருக்கக்கூடிய வாழ்க்கை காலமே குறைவானது. அதுலேயும் நம்ம விழித்திருக்கிற காலம் குறைவானது. நம்ம ஆரோக்கியமாக சுறுசுறுப்பாக செயல்பட முடிந்த காலம் குறைவானது. அந்த காலத்தை வீண் பண்ணாமல் பயனுள்ளதாக செயலிட வேண்டும். பிறருடைய நேரத்தை அபகரிக்கிறதும் திருட்டு தான். திருட்டுனா பிறர் பொருளை எடுக்கிறது மட்டுமல்ல, பிறருடைய நேரத்தை எடுத்தல் என்பதும் கூட திருட்டு தான். அப்போ அதை வீண் பண்ணாமல் நாம் முறையாக சரியாக பயன்படுத்த வேண்டும். அதற்காக இந்த அதிகாரத்தை சொல்கிறார். ஒன்றையும் தராதவற்றை, எந்த விதமான பயனையும் தராதவற்றை பேசுதலை தவிர்த்தல், பேசாது இருத்தல். தர்மசாஸ்திரங்கள் சொல்லுகின்றன, வாக்கில் நிகழக்கூடிய குற்றங்கள் 4. நம்ம வாக்கில் செய்கின்ற பாப்பம், தெரிந்தோ தெரியாமலோ செய்கின்ற பாப்பம், வாக்கில் நிகழக்கூடிய பாப்பம் 4 விதமாக 4 இருக்குது. அதை தவிர்க்க வேண்டும். ஒன்று பொய் சொல்லுதல், உண்மைக்கு மாறாக பேசுதல். இன்னொன்று குறளைங்கிறது புறங்கூறுதல். ஒருத்தர் இல்லாத பொழுது அவரை பற்றி, அவருடைய குறைகளை மற்றவர்களிடம் பேசுதல். கடுஞ்சொல், கடுமையான வார்த்தைகளை பேசுதல். உண்மையாக இருந்தாலும் கடுமையான வார்த்தைகளை பேசுதல், அது கடுஞ்சொல், அதுவும் பாப்பம் தான். அதனால் கேட்பவர்களுடைய மனதிற்கு துன்பமானது வருகின்றது.
ஆறாத வடுனா, தீயினால் சுட்ட புண் ஆறாரும் உள்ளாரும் நான் ஆறாதே நாவினால் சுட்ட வடுங்கிறார். அப்போ கடுமையான வார்த்தைகளை பேசுறது பிறருடைய மனதில் காயத்தை ஏற்படுத்தும். ஆகவே அது பாப்பச் செயல். ஒரு பயனில சொல், பயனில்லாத சொற்களை பேசுதல், இது 4ம் வாக்கில் நிகழக்கூடிய குற்றங்கள். இது 4ம் தவிர்க்கப்பட வேண்டியது. அதனால் அதற்கு ஒன்றொன்றுக்கும் ஒவ்வொரு அதிகாரம் வைத்திருக்கிறார். பொய் கூடாது, வாய்மைங்கிற அதிகாரம் வாய்மையினுடைய முக்கியத்துவத்தையும் பொய் தவிர்த்தல் என்பதை பற்றியும் துறவரவியல்ல பிறகு பேசுகின்றார். அதனால் துறவரவியல்ல வாய்மைங்கிற அதிகாரம் இருக்குது. ஏன்னா இல்லறத்தில் இருந்து முழுக்க வாய்மையை கடைபிடிக்கிறதுங்கிறது கடினமான ஒன்று. முழுக்க பொய் பேசாமல், ஏன்னா தொழில் நிமித்தமாகவோ பல விஷயங்கள் இருக்குது. அதனால் சில சமயங்களில் உண்மையை பேச முடியாத நிலைங்கிறது இருக்குது. தவிர்க்க முடியாமல் பொய் பேசுதல் என்பது கூட இல்வாழ்க்கையில் ஒரு இருக்கின்றது. இல்லைன்னா வாழ்க்கையை குடும்பத்தை நடத்த முடியாதுங்கிற சூழ்நிலை இருக்குது. அதனால் திருவள்ளுவரே வாய்மைங்கிறத துறவரவியல்ல வச்சிருக்கிறார். துறவரவியல்ல இருக்குன்னா அது இல்லறத்தில் இருந்து முழுமையாக கடைபிடிக்கிறது கஷ்டம். துறவரத்தில் இருக்கிறவர்களால் அது அவசியம் கடைபிடிக்கப்பட வேண்டியது. இல்லறத்தில் இருக்கிறவர்களும் கடைபிடிக்கிறது நல்லது. ஆனால் துறவரத்தில் இருக்கிறவர்களுக்கு அது கட்டாயமான ஒன்று. அதனால் அது துறவரவியல்ல இருக்குது. ஆனால் மற்ற 3ம் இல்லறவியல்ல சொல்லி இருக்கிறார். கடுஞ்சொல் பேசக்கூடாது. அது ஏற்கனவே இனியவை கூறல் என்ற அதிகாரத்தில் இனி அன்பாக பேசுதல் என்று சொல்வதன் மூலமாக எப்படி அன்பாக பேசணும், அன்பாக பேசுறதுனால ஏற்படக்கூடிய நன்மை, அன்பு இல்லாமல் கடுமையான வார்த்தைகளை பேசுறதுனால வரக்கூடிய துன்பங்கள், அதெல்லாம் இனியவை கூறல் அதிகாரம் 10வது அதிகாரம் விருந்தோம்பலுக்கு பிறகு வந்தது. அந்த அதிகாரத்தில் அதை சொல்லி இருக்கின்றார், பார்த்திருக்கின்றோம். அதற்கு அடுத்தது குறளை என்ற புறங்கூறுதல். அது சென்ற அதிகாரம் 19வது அதிகாரத்தில் அது சொல்லப்பட்டது. புறங்கூறுதல் கூடாது, அதனால் பாப்பம் வரும் என்பது விளக்கி சொல்லப்பட்டது. அது தவிர்க்க வேண்டும் என்பதை அதையும் சொல்லிட்டார். அதற்கு அடுத்ததா பயனில சொல்லுதல் என்பது புறங்கூறுதல் தவிர்த்த பயனற்ற விஷயங்களை சொல்லுதல். அது இந்த அதிகாரத்தில் அதை விளக்குகின்றார். பயனில சொல்லுதலை விளக்குகின்றார். அப்போ பயனில சொல்லாமையை, அதனுடைய நன்மையை, சிறப்புகளை சொல்வதன் மூலமாகவும் பயனற்ற வார்த்தைகளை பேசுறதுனால வருகின்ற குற்றங்களையும் எடுத்துச் சொல்வதன் மூலம் இது விளக்கப்பட வேண்டியது என்பதை வள்ளுவர் காட்டுகின்றார். இந்த அதிகாரத்தில் 10 குறள்களில் முதல் 6 பயனில்லாத சொற்களை சொல்லுவதால் உண்டாகும் குற்றம். அதனால் என்னெல்லாம் துன்பமானது, பாப்பமானது, குறையானது, குற்றமானது வரும் என்பதை அறிவுறுத்துகின்றார், காட்டுகின்றார். 7வது குறள்லேருந்து 9வது குறள் வரைக்கும் 3 குறள்களில் பயனில சொல்லாமையினால், பயனற்ற விஷயங்களை பேசாமல் இருக்கிறதுனால ஏற்படக்கூடிய நன்மை அதை காட்டுகின்றார். 10வது குறளில் முடிவுரையாக பயனற்ற சொற்களை பேசக்கூடாது, பயனுடைய சொற்களை பேச வேண்டும் என்று முடிக்கின்றார். ஒவ்வொரு குறளுக்கான பொருளை பார்க்கலாம். முதல் குறள். பல்லார் மொழிய பயனில சொல்லுவான், எல்லாரும் எள்ளப்படும். பல்லார் முனிய பயனில சொல்லுவான், எல்லாரும் எள்ளப்படும். பல்லார்னா பலர். பலருங்கிற பொழுது அறிவுடைய, விவேகமுடைய பெரியோர்கள். ஏன்னா அவர்களுக்கு தான் எது பயனுடைய செயல், எது பயனல்லாதது, எது நல்லது கெட்டதுங்கிற ஆராய்ந்து அறியக்கூடிய தன்மை அவர்களுக்கு தான் இருக்குது. அதனால் பெரியவர்கள், அறிஞர்கள் அவர்கள் முன்னிலையில் முனிதல் அப்படின்னாக்க கோபப்படுதல், வெறுத்தல். அப்படி அவர்கள் அருவருக்கிற மாதிரி, வெறுக்கிற மாதிரி பயனற்ற சொற்களை சொல்லுவான். ஒருவன் சொல்லுவான் என்றால், ஒருவன் பேசினால் பெரியவர்கள் முன்னாடி பயனற்ற விஷயங்களை, ஒன்று அவர்கள் பெரியவர்கள் முன்னாடி பேசுகிறத குறைக்கிறது நல்லது, பேசாமல் இருக்கிறது நல்லது, அவர்களை பேச வைத்து நாம் கேட்கறது நல்லது, அதுதான். ஆனால் அப்படி இல்லாமல், இல்லை நமக்கு தெரிந்த விஷயங்களை பேசுகிறோம் என்றாலும் அது பிரயோஜனமானதாக இருக்கணும். அப்படி இல்லாமல் பொழுதுபோக்காக வீணான வார்த்தைகளை பேசுதல், பயனற்ற வார்த்தைகளை பேசுதல் என்பது அவர்களுடைய வெறுப்புக்கு காரணமாக ஆகும். அவர்கள் அதற்கப்புறம் அந்த மாதிரி ஆளை பார்த்தாலே விலகி போவாங்க. இவன் நம்மளுடைய நேரத்தை
வீணடிக்கிறான் என்று அந்த மாதிரி ஆட்களை விலக்குவார்கள். பெரியோர்களுடைய மனதில் வெறுப்பு வந்ததுன்னா அவர்கள் தவிர்ப்பார்கள், அவனை தவிர்ப்பார்கள். பெரியோர்கள் அவர்களை தவிர்க்கிறத பார்த்தா மற்றவர்களும் அவனை தவிர்ப்பார்கள். அதனால் எல்லாரும் எல்லப்படும்னா மற்றவர்களாலும் கூட பெரியோர்கள் விளக்கிறத பார்த்து மற்றவர்களாலும் கூட அவர்கள் விளக்கப்படுவார்கள், தள்ளப்படுவார்கள். அதனால் இவனுக்கு சமூகத்தில் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை, வெத்து வேட்டுங்கிறான்ல அவன் ஒரு வெத்து வேட்டு. நான் வெத்து வேட்டு எப்படி தெரியுதா? வாயில தான் தெரியுது. அவன் எப்போதும் பிரயோஜனம் இல்லாத வெட்டி பேச்சை பேசிக்கிட்டு வெட்டி செயல்களை செய்து கொண்டு இருந்த அது சும்மா வெறும் வாய் தான் என்பது அப்போ அவனால் விளக்கப்படும் என்பது. அறிவுடையவர்கள் பலரும் கேட்டு வெறுக்குமாறு பயனில்லாத சொற்களை பேசுகிறவன் அறிவுடையர்கள் பலரும் கேட்டு வெறுக்குமாறு, அந்த அறிவுடையவர்களால் வெறுக்கப்படுமாறு பயனில்லாத சொற்களை பேசுகிறவன். அப்படி யார் பேசுகின்றானோ அனைவராலும் வெறுக்கப்படுவான், அவன் அனைவராலும் வெறுக்கப்படுவான்னா. அறிவு இல்லாதவர்கள் கூட அவனை வெறுப்பார்கள்னா. அறிவுடையவர்கள் வெறுத்தா அதை பார்த்து மற்றவர்களும் அவனை விலக்குவார்கள், வெறுப்பார்கள். அதனால் எங்கேயுமே அவனுக்கு மதிப்பு இருக்காது. அதனால் ஏதோ கதையை சொல்ல ஆரம்பித்தோன்னா காணா போயிட்டாங்கன்னா அது மாதிரி ஏதோ பேச ஆரம்பித்தான்னா சுற்றி இருக்காலாம் சிதறி ஓடி போயிடுவான். இவன் ஏதோ வெட்டி கதையை பழைய கதையை பேசிக்கிட்டு இருக்கிறான்னு அவனை பார்த்தாலே அப்படி சுற்றி போயிடுவாங்க. அப்படி பார்க்கிறோம், அதெல்லாம் நடக்கும். பயனை ஆராய்ந்து அறியும் விவேகம் உள்ளவர்கள் பயனற்ற விஷயங்களை பேசுபவனை நேரத்தை வீணடிப்பவன் என்று கடியன்னா அவனை கடிந்து பேச அல்லது அவனை வெறுக்க விலக்க மற்றவரும் அப்படியே வெறுப்பர். பயனில்லாத வார்த்தைகளை பேசுபவன் அனைவராலும் இகழப்படுவான். வெறுப்பு என்பது இகழ்ச்சி. அவனுக்கு சமூகத்தில் மதிப்பு இருக்காது, அவமதிப்பு தான் இருக்கும். அடுத்த குறள். பயனில பல்லார் முன் சொல்லல். சொல்லன்னு இருக்கு, சொல்லல்னு வரணும். பயனில பல்லார் முன் சொல்லல் நயனில நட்டார்கண் செய்தலில் தீது. பயனில பல்லார் முன் சொல்லல் நயனில நட்டார்கண் செய்தலின் தீது. பயனில்லாத விஷயங்களை பலர் முன்னால் பேசுதல். சொல்லல்னா சொல்லுதல், பேசுதல். பயனற்ற விஷயங்களை அறிஞர்கள் முன், பெரியோர்கள் முன், பொது சபையில் பேசுதல். நயனில அது தீங்கானது, அதனால் ஒருவனுக்கு துன்பமானது ஏற்படும், ஏற்படும், பாப்பமானது ஏற்படும்னா. அது எந்த அளவுக்குன்னா நயனில நட்டார்கண் செய்தலின் தீதுங்கிறார். நயனில்லாத, நயன்கிறது நீதி தர்மம், தர்மம் இல்லாத விஷயங்களை நட்டார்கன்னா நட்புடையவர்களிடத்தில் செய்தல். அவ்வாறு செய்வதை விட இது தீமையை கொடுக்கும். நண்பர்களுக்கு கெடுதி செய்யறதை விட பலர் முன்னாடி தீய பயனற்ற வார்த்தைகளை பேசுதல் அதிக தீமையை உண்டாக்கும், கொடுக்கும். ஒரு ஒப்பிட்டு சொல்கிறார். நண்பர்களிடத்தில் பேசுகிற பொழுது நண்பர்களிடத்தில் நல்லதாக பேசணும். ஏதோ அறிந்தோ அறியாமலோ தவறுகள் ஏதாவது செய்தால் அதனால் இவனுக்கு என்ன தீமை வருமோ அதை விட அதிகமான தீமை பலர் முன்னிலையில் பயனற்ற வார்த்தைகளை பேசுறதுனால ஒருவனுக்கு ஏற்படும். பயனில பேசுவது நலனில செய்வதை விட அதிக இகழ்ச்சியை உண்டாக்கும். பிறருக்கு கெடுதல் பண்ணால் அவன் என்ன பண்ணுவான்? இவனை பற்றி அவதூறு பேசுவார். இவன் என்ன அப்படியெல்லாம் நண்பனாக இருந்தான், இப்படியெல்லாம் துரோகம் பண்ணிட்டான், அதை செஞ்சுட்டான், இதை செஞ்சுட்டான்னு அவதூறு பரப்புவார்கள். அதை விட அதிகமான இகழ்ச்சி என்னென்னா பயனற்ற வார்த்தைகளை பேசுறதுனால ஒருவனுக்கு உண்டாகும் என்று சொல்லுகின்றார். ஆகவே பயனற்ற சொற்களை பேசுதலை தவிர்க்க வேண்டும். அவதூறு இகழ்ச்சிங்கிறதான். சென்ற பாடலில் இகழ்ச்சிங்கிறத சொன்னார், எல்லோராலும் இகழப்படுங்கிறது. இங்கே அதையே வலியுறுத்தி சொல்லுகின்றார். அதிகமான இகழ்ச்சியானது அவனுக்கு ஏற்படும். அடுத்த பாடல். நயனிலன் என்பது சொல்லும் பயனில பாரித்துரைக்கும் முறை. நயனிலன் என்பது சொல்லும்
பயனில பாரித்துரைக்கும் உரை. ரொம்ப எளிமையான குறள் தான். இந்த அதிகாரத்தில் இருக்கிறதெல்லாம் ரொம்ப எளிமையான குறள், எளிமையான வார்த்தைகளில் தான் இருக்குது. பயனில பாரித்து உரைக்கும் உரை நயனிலன் என்பது சொல்லும். ஒருவன் பயனற்ற வார்த்தைகளையே தொடர்ந்து பேசிக்கொண்டு இருந்தான் என்றார். பாரித்துனாக்க அதை விரித்து எப்போ அதையே நீட்டி முளைக்கி பெருங்கதையாக சொல்லுவான். சினிமா கதையை சினிமா கதையோ அரசியலையோ அப்படி ஆரம்பித்து அங்கே நடந்தது கொஞ்சம், இவன் சொல்கிறது ஒன்று, இவன் படித்ததே பத்திரிக்கையில் நியூஸில் பார்த்தது அதுவே உண்மை இல்லை. அதை இவர் நீட்டி முளைக்கி ரொம்ப ஆகா ஓஹோ எங்கள் தலைவர் அதை பண்ணிட்டார் இதை பண்ணிட்டார் அப்படி பேசினார் இப்படி பேசினார்னு அதை இன்னும் கொஞ்சம் பில்டப் கொடுத்து சொல்லுவான். நல்லா பாரித்து உரைக்கும் முறை, நல்லா விரித்து பேசுறது, விவரித்து ஒன்றுமில்லாத விஷயத்தை அதை ஊதி பெருசாக்கி அது பெரிய சம்பவம் மாதிரி அதை பேசுவார். கேட்கறதுக்கு சுவாரஸ்யமாக இருக்கலாம், ஆனால் யோசித்து பார்த்தா முடிஞ்சதுக்கப்புறம் தான் தெரியும். இந்த சினிமா பார்க்குற பொழுது அது ரொம்ப சுவாரஸ்யமாக அந்த நேரத்துக்கு இருக்குது. டிவி சீரியலாம் அப்படித்தான், அதெல்லாம் நம்ம பார்க்குறதில்ல சொல்கிறேன். அதனால் அது அப்படி ஆச்சரியமாக அவங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறதுனால தானே அது எபிசோடு முடியாமல் போய்கிட்டே இருக்குது. 300 400 500ன்னு எபிசோடு போய்கிட்டே இருக்கான். என்ன அப்புறமா முடிஞ்சதுக்கப்புறம் யோசித்து பார்த்தாக்க அதனால் என்னடா பிரயோஜனம்? ஒன்றும் கிடையாது. டைம் போனதுங்கிறத விட வேறு ஒரு பிரயோஜனமும், தலைவலி வந்ததுங்கிறத விட டைம் போனது ஒன்று, தலைவலி வந்ததுங்கிறத தவிர வேறு ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. அந்த மாதிரி பலர் பேசுகிற பொழுதே அப்படி இருக்கின்றது. ரொம்ப விரித்து பேசி அதனால் ஒரு பயனும் இல்லை. அதனால் அது என்ன காட்டும்னா, பயனில பாரித்து உரைக்கும் உரை, ஒருவன் பயனில்லாத வெற்று உரைகளை விரித்து பேசுதல் என்பது நயனிலன் என்பது சொல்லும். அவனிடத்தில் தர்மம் பற்றி நீதி பற்றி நல்ல விஷயங்கள் எதுவும் இல்லை என்பதை காட்டும்னா, அந்த உரையே அவன் பேசுகிற பேச்சே அவன் மனசு காலியாக இருக்குங்கிறத காட்டுது. அவ்வளோதானே. அகத்தின் அழகு முகத்தில் தெரியும்னா, முகம்ங்கிறதுக்கு 2 அர்த்தம். முகம்ங்கிற சப்தத்துக்கே முகம்னா முகம் அப்படின்னு பொதுவாக பயன்படுத்துகிறோம். அப்போ அகக்குறிப்பு முகக்குறிப்பில் தெரியும். மனசில் இருக்கக்கூடிய அந்த உணர்ச்சிகளை முகக்குறிப்பில் இருந்து பார்த்து நம்ம தெரிந்து கொள்ளலாம். ஒரு மனசில் வருத்தமாக இருக்காருன்னா முகத்தை பார்த்தாலே வருத்தமாக இருக்கிறதுங்கிறது தெரியும். இல்லை மகிழ்ச்சியாக இருந்தால் முகத்தில் பிரைட்டாக இருக்கும், இல்லை கோபமாக இருந்தால் அது முகத்தில் தெரியும். முகக்குறிப்பை வைத்து கொண்டு நம்மளால் தெரிந்து கொள்ள முடியும். இன்னொன்று முகம்னா சம்ஸ்கிருதத்தில் வாயின்னு அர்த்தம். முக அப்படின்னா வாயின்னு அர்த்தம். அப்போ இவன் பேசுகிற வார்த்தையில் இருந்து அவனுடைய மனசு தெரியும். மனசில் நல்ல விஷயங்கள் தர்ம விஷயங்கள் திருக்குறள் மனப்பாடம் பண்ணி வச்சுருந்தா பேசுகிற பொழுது திருக்குறளை மேற்கோள் காட்டுவார், நாலடியார் மேற்கோள் காட்டுவார், இல்லை வேதத்தில் இருந்து மற்ற இதில் இருந்து மேற்கோள் காட்டி பேசுவார். இவருக்கு அப்படி எதுவும் உள்ள காலியாக இருந்ததுன்னா வார்த்தையில் என்ன வரும்? வெறும் வெற்று வார்த்தைகள் தான் வரும். அப்போ அவனுடைய வார்த்தைகளை வைத்து கொண்டு அவனுக்குள்ள சரக்கு ஒன்றும் இல்லைங்கிறத தெரிந்து கொள்ளலாம். அதனால் நயனிலன் நீதி இல்லாதவன், தர்மம் இல்லாதவன், தர்மம் தெரியாதவன், நல்ல விஷயங்களை ஒன்றும் படித்ததில்லை கேட்டது இல்லைங்கிறத அவனுடைய வார்த்தைகளே காட்டிவிடும்னா. அதனால் சட்டியில் இருந்தால் தானே அகப்பையில் வரும்னா பழமொழியெல்லாம் இருக்குல்ல. சட்டியில் இருந்தால் தான் வரும், இல்லைன்னா வெறும் சட்டியிலேருந்து கரண்டி தான் வரும். இல்லை அதில் என்ன இருக்கோ அதான் வரும், உள்ள என்ன இருக்கோ அதுதான் வரும். இப்போ உள்ளவன இடத்துல நீதி இல்லை, தர்ம விஷயங்கள் நல்ல விஷயங்கள் நல்ல சிந்தனைகள் இல்லைன்னா அது வார்த்தையில் வராது. அப்போ அது அவன் காட்டிவிடும். வார்த்தையில் வெறும் வெட்டி வார்த்தைகளாக பேசி கொண்டு இருந்தார்னாக்க அவனுக்குள்ளே ஒன்றும் சரக்கு இல்லைங்கிறது தெரிந்துவிடும். அதுக்கப்புறம் அவன் பக்கத்தில் யாரும் போக மாட்டார்கள், அவனை விலக்குவார்கள்னா அது காட்டிவிடும்னு. பயனற்ற கருத்துக்களை பெரிதாக பேசுவது அவன் அறம் அறியாதவன் என்பதை மற்றவர்களுக்கு காட்டிவிடும். அப்போ அவனுடைய மூடத்தன்மை, அவனுடைய அறிவின்மை, அவனுடைய மூடத்தன்மையை அது காட்டுகின்றது. அதனால் பேசாமல் இருக்கிறதா புத்திசாலித்தனம்னா. பேசுனா நம்ம புத்தி எவ்வளோன்னு தெரிஞ்சு போயிடும், எவ்வளோ புத்தி இருக்குது, புத்தி இருக்கா இல்லையா, அது சரியாக இருக்கா தப்பாக இருக்கா அப்படிங்கிறது பேசுனா தெரிஞ்சு போயிடும். ஆனால் மௌனமாக இருக்கிறதே புத்திசாலித்தனம்னு. புத்திசாலித்தனம் இருக்கோ இல்லையோ மௌனத்தை கடைபிடிக்கிறதே, இல்லை தேவையில்லாத விஷயங்களை பேசாமல் இருக்கிறதே நம்மளை புத்திசாலி மாதிரி காட்டும்னா. புத்திசாலியாக இருந்தால் இயல்பாகவே அவன் மௌனமாக இருப்பான். புத்திசாலிகள் அதிகம் பேசுறது இல்லை. நல்லா குறைக்குடம் தழும்பும் நிறைக்குடம் தழும்பாதுன்னா. நல்லா நிறைவாக இருக்கிறது அதிகமாக பேசாது. அப்போ
நமக்குள்ளே குறுக்கக்கூடிய அந்த காலியாக இருக்கிறது, குறையாக இருக்கிறது பேச்சுனால தெரியும். பேசுகிறத குறைச்சாலே ஒரு சமூக அந்தஸ்து இருக்கும். மௌனமாக இருக்கிறார், ரொம்ப படித்தவராக இருப்பார் போல் அப்படின்னு கொஞ்சம் ஒரு மதிப்பு மரியாதை இருக்கும்னா. அதனால் நாமளாக வாயை விட்டு நம்மளுடைய லட்சணத்தை காட்டிக்கொள்ளக்கூடாது. அதனால் சாமியாராக இருக்கிறவங்க கூட ரொம்ப பேசாமல் மௌனமாகவே இருந்தார்னு பெரிய மகாத்மான்னு நினைக்கிறேன். நிறைய சாமியார் கூட அதிகம் பேசுனா, அவர் பேசுகிறது சாஸ்திரத்தை தான் பேசுகிறார். ஆனால் ரொம்ப பேசுகிற சாமியாரை விட, இந்த மாதிரி வகுப்பு எடுக்கிற சாமியாரை விட பேசாமல் இருந்தால் அவர் பெரிய சித்தன், மகாத்மா, அப்படியே யோகி தீர்த்த நிலையில் அப்படின்னு அதிக கூட்டம் போகுது, வசூல் நிறைய ஆகுது. அதனால் பேசாமல் இருக்கிறது நல்லது. அடுத்த பாடல். நயன்சாரா நன்மையின் நீக்கும் பயன்சாரா பண்பில் சொல் பல்லாரகத்து. நயன்சாரா நன்மையின் நீக்கும் பயன்சாரா பண்பில் சொல் பல்லாரகத்து. பயன்சாரா பண்பில் சொல் பல்லார் அகத்து நயன்சாரா நன்மையின் நீக்கும். பயன்சாரா, பயன்சாரா பயன் இல்லாத, பயனை சாராத, பயன் கொடுக்காத. பண்பில் சொல், பண்பு இல்லாத சொற்கள். பல்லார் அகத்து அப்படின்னா பல்லார் முன்னிலையில், பல்லாரிடத்து பலரிடத்தில் பலர் முன்னிலையில் ஒருவன் சொன்னால். பண்பில்லாத சொற்கள், பயனில்லாத பண்பில்லாத சொற்களை பலர் முன்னிலையில் ஒருவன் சொன்னால் அவன் அது அந்த சொல்லானது நயன்சாரா நன்மையின் நீக்கும். நீதிக்கு பொருந்தாத, நயன்கிறது நீதி என்பதுதான், நீதி தர்மம் அறம். அந்த நீதிக்கு பொருந்தாத நன்மையிலிருந்து அவனை விலக்கும். நன்மையை தராதுன்னு அர்த்தம். அவனிடத்தில் இருக்கக்கூடிய நன்மையும் கூட அவனை விட்டு போய்விடும். நன்மைங்கிறது நற்குணங்களை இங்கே குறிக்கிறது. மற்ற நற்குணங்களும் கூட அவனிடமிருந்து விலகி போய்விடும். இந்த பண்பில் சொல் என்பதற்கு பண்பு இல்லாத சொற்கள். எப்படி வாக்கில் வரக்கூடிய குற்றம் அப்படின்னு 4 பார்த்தோமோ, அதே மாதிரி வாக்கில் ஏற்படக்கூடிய நன்மை என்பது இருக்குது. நன்மை, நல்ல புண்ணிய காரியங்கள், புண்ணிய சொற்கள் என்னென்ன. அதனால் பண்புடைய சொல்கிற, பண்புடைய சொல்னா பண்பில் சொல் அப்படிங்கிற பொழுது பண்பு இல்லாத சொல். அப்போ பண்பு உள்ள சொல்னு இருக்குல்ல, பண்பு இல்லாத சொல்லுனா இந்த 4ம் இல்லாதது பண்பு இல்லாத சொல். இப்போ பண்பு என்ன, வாக்கில் இருக்க வேண்டிய பண்பு நல்ல சொற்கள் என்னங்கிறத சொற்குணங்கள்னு சொல்லுகிறார்கள் தர்மசாஸ்திரங்களில். சொல்லில் இருக்கக்கூடிய நல்ல குணங்கள், அதனால் சொற்குணங்கள்னு பேர். அதுதான் பண்புங்கிற வார்த்தையில் எங்கே சொல்கிறார். சொற்குணங்கள்னா அது இனிமையாக இருக்கணும், அது இனிமையாக இருக்க வாய்மையில் அதெல்லாம் சொல்கிறார். இனிமையாக இருக்கணும், வாய்மையாக உண்மையாக இருந்தாலும் அது இனிமையாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறதும். அதுக்கப்புறம் உண்மையாக இருக்கணும், பேசுகிற வார்த்தை இனிமையாக அன்பான வார்த்தைகளாக இருக்கணும். உண்மை அன்பான வார்த்தைங்கிறதுனால அடித்து விடக்கூடாது, அது உண்மையாகவும் இருக்க வேண்டும், உண்மை சத்தியமாக இருக்கணும். அப்புறம் தீமை, பிறருக்கு தீமை தராத சொல்லாக இருக்க வேண்டும். உண்மைதான், ஆனால் அதனால் கேட்பவர்களுக்கு மன வருத்தம் ஏற்படும்னா அந்த அது உண்மையாக இருந்தாலும் பேசுகிறத தவிர்க்கிறது நல்லது. அதனால் யாதொன்றும் வாய்மை எனப்படுவது யாதெனில் யாதொன்றும் தீமை இல்லாது சொல்கிறார். வாய்மையினாலே துன்பம் தராது சொன்னார். சில சமயங்களில் உண்மை கசப்பானது எப்பொழுதும் அது கேட்பவர்களுக்கு துன்பத்தை கொடுக்கும். அதனால் அது ஒன்று, அதை உண்மையை சொல்லணுங்கிற பொழுது அதை எவ்வளவு பக்குவமாக பிறருக்கு புரிந்து கொள்கிற மாதிரி, துன்பத்தை கொடுக்காத மாதிரி அன்பாக பக்குவமாக எடுத்து சொல்லணும். இல்லைன்னா பேசாமல், உண்மையை பேசாமல் இருக்கிறது நல்லது. பேச வேண்டிய கட்டாயம் இருந்தால் அதை மிருத்துவாக அன்பாக எடுத்து சொல்லணும். உண்மையை தானே சொல்கிறேன்னு சொல்லி அதை கடுமையான வார்த்தைகளில் சொல்லக்கூடாது. அதனால் உண்மையை, அந்த சத்தியத்தை பற்றி, சத்தியம் புருயாத் பிரியம் புருயாத் ந புருயாத் சத்தியம் அப்பிரியம்னா சம்ஸ்கிருதத்தில் சொல்லுது. சத்தியம் பேசு, பிரியமாக பேசு, பிரியம் இல்லாத சத்தியத்தை பேசாதேனா. அதே மாதிரி சத்தியம் இல்லாத வெறும் வெற்று வார்த்தைகளை பிரியமாக அன்பாக பேசுகிறேன்னு சொல்லி அப்படியும் பேசாதேன் அப்படியெல்லாம் தர்மசாஸ்திரம் சொல்லுது. லக்ஷ்மீர் வசதி ஜிஹ்வாக்ரே ஜிஹ்வாக்ரே மித்ர பாந்தவாக அப்படி ஒரு சுபாசித்தம் இருக்குது.
லக்ஷ்மி தேவி எங்கே இருக்கான்னா, சரஸ்வதி தேவி நாக்கில் இருக்கான்னு தெரியும், லக்ஷ்மி தேவி அங்கே தான் இருக்கா. லக்ஷ்மி தேவியும் நாக்கு நுனியில் தான் இருக்கிறாள்னா, நாக்கு நுனியில் தான் நண்பர்களும் பகைவர்களும் இருக்கிறார்கள். அதனால் வியாபாரம் நல்லா நடக்கிறதுனா அன்பாக பேசுகிறதுலேயும் இருக்குது, இல்லாத பேசுகிறது இல்லை, அன்பாக பேசுறது. இப்போ நான் ஒரு 4 மளிகை கடை இருக்குனாக்கா அந்த கடை நடத்துகிற ஆள் போகிறவொன்னே வாங்க எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, வீட்டில் நல்லா இருக்காங்களா எல்லாம் கேட்டுட்டு அப்புறம் என்ன வேணும்னு கேட்பேன். பழைய ஆட்களை பார்த்தா தெரியும், செட்டியார் கடைக்கெலாம் போனாக்க அதே தெருவில் ரொம்ப வருஷமாக இருக்கிறதுனால உறவுகள் எல்லாம் தெரிந்தவர்களாக இருப்பாங்க. அதனால் போன உடனே என்ன வேணும்னு கேட்குறதுங்கிறது இல்லாமல் வரவேற்று நல்லா இருக்கீங்களா என்ன வேணும்னு அன்பாக பேசிவிட்டு அப்புறம் எடுத்து கொடுப்பார். இப்போ டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் போனால் என்னது, எவனும் திரும்பியே பார்க்கறது இல்லை, நம்மளா போய் பார்த்து எடுத்துகிட்டு வரணும்னு கேட்டாலும் பதில் சொல்ல மாட்டான். அப்படி கடை ஆள் இருக்குது. அப்போ அந்த மாதிரி கிடையாது, விலை ஒரு பக்கம் தரம் ஒரு பக்கம் இருக்கிறது ஒரு பக்கம். ஆனால் அந்த ஒரு அன்பான உபசரிப்பு அப்படிங்கிறது கூட நமக்கு மனதுக்கு விருப்பமானதாக இருக்குது, ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. போனால் மதிக்கவே மாட்டான்னு, அப்போ அந்த கடைக்கு ஏன் போகணுங்கிற எண்ணம். நம்ம பொருள் விலை கொடுத்து பொருள் வாங்குகிறோம் அது வேறு, ஆனால் அதை விட அங்கே ஒரு அன்பான உபசரிப்புங்கிறது எதிர்பார்க்கிறோம். விருந்தோம்பல்ல அதெல்லாம் இருக்குது. அதனால் இந்த வியாபாரம் நடக்கிறது, லக்ஷ்மி செல்வம் வர்றதுங்கிறது நாக்கில் இருக்குன்னா, அன்பான பண்பான பேச்சில் அது இருக்கின்றது. நிறைய கஸ்டமர் தொடர்ந்து நமக்கு இருக்கிறது அப்படிங்கிறது நம்மளுடைய அன்பான இனிமையான பேச்சில் இருக்குன்னு. அதுக்கப்புறம் நண்பர்கள் இருக்கிறது, பகைவர்கள் நிறையா வர்றது, அதுவும் பேச்சில் தான் இருக்கின்றது. அதனால் அப்புறம் ஜிஹ்வாக்ரே மரணம் துருவம்னா, வாயினாலேயே சண்டை போட்டு கடைசியில் வெட்டு கூத்தாகி மரணம் வருவதும் நடக்குது, அதுவும் பார்க்குறோம். வாய் சண்டை கை சண்டையாகி அப்புறம் ஒரு பெரிய உண்மையில் அது அல்பமான விஷயமா இருக்கும், அல்பமான ஒரு விஷயத்துக்கு சண்டை போட ஆரம்பித்து அது வாய் சண்டை அப்புறம் அடிதடியாகி கொலை அளவுக்கு போகிறதெல்லாம் பார்க்குறோம். அது மாதிரி ட்ரெயினில் போகிற போது சம்பந்தமே இல்லாத ஆட்கள், குடும்பம் வேறு ஏதோ கொடுக்கல் வாங்கல் தகராறு இருந்து சண்டை வந்தால் பரவாயில்ல, ஆனால் இந்த மாதிரி சம்பவங்கள் கூட நடந்திருக்கிறத நம்ம பார்க்குறோம். ட்ரெயினில் போக்குவரத்தில் போகிறோம், சீட்டு கொடுக்கல, இல்லை உட்காரக்கு இடம் கொடுக்கலன்னா பேச ஆரம்பித்து அது அப்புறம் ரகலையாகி வெட்டு குத்து ஆகி ஒரு ஆள் போய் சேர்ந்துட்டான், அடுத்த கொன்ன ஆள் ஜெயிலில் இருக்கிறான்னா 2 பேருக்குமே வாழ்க்கை போச்சு. அவன் உலகத்தை விட்டே போயிட்டா, இவனும் உலகத்தை விட்டு சமூகத்தை விட்டு ஜெயிலில் இருக்கிறாருன்னா வாழ்க்கை போச்சு. அப்போ மரணம் கூட நாக்கு நுனியில் தான் இருக்குங்க, அப்படி சாஸ்திரம் சொல்லுது. அதனால் இந்த வார்த்தைங்கிறது நமக்கு நன்மையிலிருந்து நீக்கும்னு சொல்கிறார். அதனால் பண்பில் சொல்கிற பொழுது அது பண்புடைய சொற்கள் எப்படி இருக்கும், சொற்குணங்கள்னால் இனிமையாக பேசணும், உண்மையாக பேசணும், பிறருக்கு துன்பம் தராத சொற்களை பேசணும், அப்புறம் கேட்பவர்களை தன் வசப்படுத்துகிற மாதிரி பேசுறது, நம்ம சொல்கிறத அவன் கேட்டுக்கொண்டே இருக்கிற மாதிரி பக்குவமாக பேசுதல். அப்புறம் அவன் செய்கிறானோ இல்லையோ, ஆனால் கேட்குற பொழுது கேட்க வைக்கணும். கேட்குற ஆளை நம்ம பேசுகிற விதத்தினால செவி கொடுத்து கேட்க வைக்கிறது பேசுகிறவனுடைய சாமர்த்தியத்தில் இருக்கின்றது. இதனால் கேட்பவரை தன் வசப்படுத்துதல் அப்படிங்கிறதெல்லாம் பேச்சில் இருக்குது. அதனால் பேச்சை பற்றிய திருக்குறளில் பல அதிகாரங்கள் இருக்குது, ஏறக்குறைய 50 பாட்டுக்கிட்ட இருக்குது. இனியவை குறள் 10 பாட்டு இருக்குது, வாய்மையில் 10 பாட்டு இருக்குது, புறங்கூறாமையில் பேசக்கூடாத விஷயத்தை பற்றி 10 இருக்குது, இங்கே பயனில் சொல்லாமைன்னு இதில் ஒரு 10 சொல்கிறார். அப்புறம் சொல்வன்மைன்னு தனியாக இன்னொரு அதிகாரம் இருக்குது பொருட்பாலில். அப்போ சொற்களை எப்படி பயன்படுத்து, சொற்களினுடைய வலிமை, சொற்களுடைய வலிமையை சொல்கிறார். எந்த இடத்துல எந்த சொல்லை எப்படி பயன்படுத்துறது, எப்படி பேசுனா நமக்கு காரியமானது ஆகும் அப்படின்னு அந்த சொல் வன்மைங்கிறது இருக்குது. சொல்லுக சொல்லை பிரிதோர் சொல் அச்சொல்லை வெல்லும் சொல் இன்மை அறிந்துனா, ஒரு வார்த்தையை சொன்னால் எதிராளி அந்த வார்த்தையை மடக்கி பேசுகிற அளவுக்கு முடியாத ஒரு வார்த்தையை சொல்லணுமா, அந்த சொல்லை வெல்லும் சொல் இன்மை அறிந்து சொல்லுக சொல்லைன்னு சொல்கிறார். இப்போ சொல்வன்மைங்கிறது அந்த சொற்களை பயன்படுத்துகிற சாமர்த்தியம், அது ஒரு கலை தான், அது ஒரு ஆற்று தான். எப்படி பேசுறது அப்படிங்கிறது ஒரு ஆற்று, அது ஒரு கலை. அதெல்லாம் கூட தான் பள்ளியில் சொல்லித்தரணும், அதெல்லாம் சொல்லித்தர வேண்டியது. என்ன பேசணும், எப்படி பேசணும், யார்கிட்ட பேசுகிறது, அதெல்லாம் கவனிக்க வேண்டியிருக்கு. எந்த இடத்துல பேசுகிறோம், எந்த காலத்தில் பேசுகிறோம், யாரிடத்தில் பேசுகிறோம், அதை எப்படி பேசுகிறோம் அப்படிங்கிறதெல்லாம் கவனிக்கப்பட வேண்டியதாக இருக்கின்றது. அதனால் கேட்பவரை தன் வசப்படுத்துதல், இதெல்லாம் சொற்குணங்கள். இப்படி இதெல்லாம் இல்லாமல், அதனால் பண்பில் சொன்னால் இந்த சொற்களினுடைய பண்புகள் இல்லாமல் பேசுகின்ற சொல், பலரிடத்தில் பேசுகின்றவனிடத்தில் நயன்சாரா நன்மையின் நீங்கும், நற்குணங்களிலிருந்து ஒருவனை விலக்கும், அது அவனை விலகச் செய்யும். சுருக்கமாக சொன்னால் வீண் பேச்சு பேசுபவன் வாழ்க்கை வீணாக போகும்னா அவனுக்கு ஒரு பிரயோஜனமும் கிடைக்காது.
ஒரு வெட்டி பேச்சாக பேசிக்கிட்டே இருந்தால் ஒன்றும் லாபம் வராது. வெறும் கதையை பேசி கொண்டு இருந்தால் அதனால் ஒன்றும் அவன் வாழ்க்கைக்கு தேவையான பொருளோ இன்பமோ உறவுகளோ கிடைக்காது. ஆகவே அவனுடைய வாழ்க்கை நேரம் வீணாக போகும். அதனால் வாழ்க்கை வீணாக போகும். அடுத்த குறள். சீர்மை சிறப்போடு நீங்கும் பயனில நீர்மை உடையார் சொலின். சீர்மை சிறப்போடு நீங்கும் பயனில நீர்மை உடையான் சொலின். பயனில நீர்மை உடையார் சொலின் சீர்மை சிறப்போடு நீங்கும். முதல்ல சொன்னது அவனுடைய மனதில் நல்ல விஷயம், அவனிடத்தில் ஒன்றும் சரக்கு இல்லைன்னு தெரிஞ்சு போயிடும்னு சொன்னார். ஆனால் மனதில் ஒன்றும் இல்லாதவர்கள் அவன் தான் வெட்டி பேச்சு பொழுதுபோக்காக எதையோ பேசி கொண்டு இருப்பான். ஆனால் சில சமயங்களில் நல்ல பண்புகள் இருப்பவர்கள் கூட அறியாமையினால் பொழுதுபோக்காக பேசுறது அவர்களுடைய சிறப்பை போக்கும்னு இங்கே சொல்கிறார். அதனால் விவேகம் இருப்பவர்கள், நல்ல பண்புகள் இருக்கிறவர்கள், தர்மம் தெரிந்தவர்கள் கூட இந்த பயனில்லாத சொற்களை பேசுனா அதனால் அவர்களுடைய புகழானது கெடும்னா. அதுதான் இங்கே பயனில நீர்மை உடையார்னா. இப்போ நீர்மை உடையார் பயனில சொலின் அப்படி அன்வயம் பண்ணணும். நீர்மை உடையார்னாக்கா நற்பண்புகள் உடையவர். நற்குணங்களின் தன்மைக்கு நீர்மைன்னு பேர். குளிர்ந்த தன்மை அப்படிங்கிறது இலகல் தன்மை, குளிர்ந்த தன்மை, இல்லை நற்பண்புகளால் வரக்கூடிய ஒரு மன அமைப்பு. அதனால் நீர்மைங்கிறது நற்குணங்களை குறிக்கிறது. இப்போ மனதில் நல்ல பண்புகள், நல்ல தர்மம் தெரிந்தவர்கள் பயனில சொலின் அவர்கள் வாயிலிருந்து ஒரு பயனற்ற வார்த்தையானது பொழுதுபோக்கான வெறும் வெற்று வார்த்தைகள் வந்தால் அது அவர்களுடைய சீர்மையையும் சிறப்போடு நீங்கும்னா. அவர்களிடத்தில் சீர்மை, அவர்களுடைய மேன்மையானது, அவருடைய பெருமையானது சிறப்போடு நீங்கும்னா. அவர்களுடைய பெருமை, ஏற்கனவே அவர் நல்ல பண்புகளால் சேர்த்து வைத்திருக்கக்கூடிய பெருமையை கூட அவரிடமிருந்து நீக்கி, அவராக இப்படி பேசினார்னா, நல்லா பேசுகிறவர் ஏன் இந்த தடவை சரியாக பேசலை அதெல்லாம் சொல்கிறான்ல. அதுவும் சொல்ல நல்ல பேச்சாளர் தான், ஆனால் இந்த தடவை பேசுனதில் ஒன்றும் சரக்கு இல்லைன்னா அதெல்லாம் பார்க்குறோம். ஏதோ அது அவருடைய மூட பொறுத்து. ஆனால் அதுலேயும் கவனமாக இருக்கணுங்கிறது தான். அது வரைக்கும் சேர்த்து வச்சுருந்த பெயரை அது போக்கிவிடும். சீர்மை சிறப்போடு நீங்கும்னா. அதனால் பட்டிமன்ற பேச்சாளர்களே நல்ல பேச்சாளர்கள் இருக்கிறார்கள், நல்லா பேசக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். வெறுமனே வெட்டி கதையாக பேசுகிற ஆள் இருக்கிறான். அப்போ அவர்களுக்கு ஒரு பொழுதுபோக்காக பேச விரும்புகிறத கேட்கக்கூடியவர்கள் ஒரு கூட்டம் இருக்கும். ஆனால் ஒரு அறிஞர்கள் உள்ள நல்ல பண்புள்ளவர்கள், நல்ல சிறந்த பேச்சாளர்களுடைய பேச்சை விரும்பி கேட்கிறார்கள். அவர்கள் ஏதோ தவறான ஒரு தவறாக தோற்றமாக கூட வரலாம். பொழுதுபோக்காக சில விஷயங்களை பேசுகிற பொழுது இவரும் ஏன் இப்படி பேசுகிறாருன்னா அப்படின்னு நினைக்கிறான். அப்போ அது வரைக்கும் இருந்த அந்த நற்பெயரானது அவருக்கு போகிறனால சிறப்போடு நீங்கும்னா அவருடைய புகழானது போகும், சமூக மதிப்பானது கெடும். அவருடைய மேன்மை, அவரிடத்தில் இருக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் கூட அவருடைய பயனற்ற வார்த்தைகளால் நீங்கி போகும். அதனால் அவர்கள் இன்னும் கவனமாக இருக்க வேண்டும். உயர்ந்த சிறந்த அறிவுடையவர்கள், நற்பண்பு உடையவர்கள் பேசுகிற விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். பயனற்ற சொற்களை பேசுதலை தவிர்த்தல்ங்கிறது வேண்டும். அதனால் நற்பண்புகள், நல்ல விவேகம் இருந்த பேச்சே ரொம்ப குறைவாக தான் இருக்கும். உண்மை. மௌனம் என்பது ஞான வரம்புனா. ஆனால் மௌனம்ங்கிறது ஞானத்தினுடைய எல்லைங்கிற. ஞானத்தினுடைய எல்லை முடிவு என்னன்னா மௌனம் தான். கடைசியில் பேசுறதுக்கு ஒன்றும், அது நடந்து கொண்டு இருக்கின்றது, பேசுறதுக்கு ஒன்றும் இல்லைங்கிறது தான் உண்மை. அடுத்த பாட்டு. பயனில் சொல் பாராட்டுவானை மகனனல் மக்கள் பதடியனல். பயனில் சொல் பாராட்டுவானை மகனனல் மக்கள் பதடியனல். கொஞ்சம் கடுமையாக சொல்கிறார். மகன்னா மக்கள் என்ற அர்த்தம். மக்கள் பதடினா மகன்கிறது இங்கே ஒரு மனிதன் அப்படிங்கிற அர்த்தத்தில் சொல்லப்பட்டிருக்கு. மக்கள் பதடினா பதடி அப்படிங்கிறது பதர் அப்படிங்கிற அர்த்தம்தான். மக்கள் பதர்னாக்கா அரிசி இல்லாத நெல் விளைஞ்சு வர்ற பொழுது
நெல்லுக்குள்ளே அரிசி, அந்த உமிக்குள்ளே அரிசி இருக்கணும், அந்த தோலுக்குள்ளே உள்ள அரிசி இருக்கணும். ஆனால் சிலதில் தோல் மட்டும் இருக்கும், அரிசி இருக்காது. அரிசி இருக்காது, அதுக்கு பேர் பதரி, பதர்னு பேர், அதுக்கு பதர்னு பேர். அதான் பதரிங்கிறார். அந்த பதர் யாருனாக்கா வெற்று வார்த்தைகள், பயனில்லாத சொற்களை பேசுகிறவன். பாராட்டுதல்ங்கிறது இங்கே பலமுறை பேசுதல், திரும்ப திரும்ப பேசுதல், திரும்ப திரும்ப வெறும் விஷயம் இல்லாமலே, வெறும் விஷயம் இல்லாமலே, அர்த்தம் இல்லாமலே, பிரயோஜனம் இல்லாமல் பல வார்த்தைகளை எப்பொழுதும் பேசிக்கணும். பாராட்டுதல்ங்கிறது எப்பொழுதும் அது பேசுகிற, சிலாகிச்சு பேசுறதுன்னா என்னது, வெட்டி கதை, ஒன்றும் இல்லாத ஊர்க்கதையை, அரசியல் கதையை, இல்லை சினிமா கதையை, எவ்வளோ சுவாரஸ்யமான கற்பனை கதைகளை அதையே பேசுகிறதையே ஒரு பொழுதுபோக்காக வைத்திருப்பவர்கள் இருக்கிறார்கள். அதுதான் பாராட்டுதல். அவன் அதை அதுவே மேலானது, சிறப்புன்னு நினைக்கிறான். அதில் பேசுகிற பொழுது கேட்குறவர்களுக்கு ஒரு மகிழ்ச்சி இருக்கலாம், அதனால் அதுதான் சிறப்பானதுன்னு நினைக்கிறது. பயனில் சொன்னா அது பயனில்லாத சொற்கள். அதனால் தர்ம அர்த்த இன்பம்ங்கிறது கேட்பவர்களுக்கு ஏதாவது ஒரு விதத்தில் அது ஏற்படுத்தணும், ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தணும். அறம்பொருள் இன்பம் உரைத்தல் நூற்பயனே அப்படின்னு நூலை பற்றி சொல்கிற போது சொல்லுது. ஒரு நூல், ஒரு புஸ்தகம்னாக்க அது தர்மம், அர்த்த, காமம், இந்த மூணுல எதையாவது பற்றி சொல்லணும், அந்த விஷயம் இருக்கணும். கேட்பவர்களுக்கு அதனால் ஒரு பிரயோஜனமானது ஏற்படணும். உண்மையான இன்பம், உண்மையான இன்பத்தை தரக்கூடிய நல்ல விஷயங்களை சொல்வதா அந்த நூல் இருக்கணும். பேச்சாக இருந்தால் அந்த பேச்சு இருக்கணும். இல்லை அவர்களுக்கு வாழ்க்கைக்கு தேவையான பொருள் ஈட்டுதல் சம்பந்தமான ஒரு நல்ல விஷயங்களை சொல்கிறதா, பயன் தரக்கூடிய அறிவுரைகளை கூறக்கூடியதா, வழிகாட்டுதலை கூறக்கூடியதா அந்த சொற்களானது இருக்க வேண்டும். இல்லை தர்மத்தை பற்றி பேசணும், வாழ்க்கையை நடத்தக்கூடிய நல்ல விஷயங்கள், நற்பண்புகள், அந்த வாழ்க்கை நியதிகளை பற்றி சொல்லக்கூடியதா அந்த பேச்சு, அறத்தை பற்றி பேசக்கூடியதா அந்த பேச்சான, அறத்தை உணர்த்துவதாக அந்த பேச்சானது இருக்க வேண்டும், அந்த நூலானது இருக்க வேண்டும். இது மூணுமே இல்லைன்னா அது நூலே கிடையாதுங்கிற அது மாதிரி. இந்த மூணுமே தரலைன்னா அது பிரயோஜனம் இல்லாதது. அதான் பயனில் சொல் பாராட்டுவானை. அவனை எப்படி சொல்லணும்னா, அவனை மனுஷன்னே சொல்லக்கூடாது, அவன் மனிதன் மாதிரி இருக்கக்கூடிய பதர்னா. எப்படி நெல் பார்க்கறதுக்கு நெல் மாதிரி இருக்கு, ஆனால் அது நெல் இல்லை, அது பிரயோஜனப்படாத ஒன்று, வீணான ஒன்று. அதே மாதிரி அவன் மனிதன் மாதிரி இருந்தாலும், மனித உருவத்தில் இருந்தாலும் அவன் வெறும் பதர்னா, விளக்கத்தக்கவன் என்பது அர்த்தம். இந்த 6 பாட்டு இதுவரைக்கும் சொல்ல 6 பாட்டுனால பயனில் சொல்லுதல்னால ஏற்படக்கூடிய குற்றத்தை சொல்லி இருக்கிறார். ஆகவே இதை ஒருவன் உணர்ந்து கொண்டு அதை தவிர்க்க வேண்டும். அதனால் இதை சிந்தனை பண்ணணும். இதை சிந்தனை தோஷ தர்சனம்னு இதை சிந்தனை பண்ணுறதுனால இப்படி நேரத்தை போக்குதல் நம்ம தவிர்ப்போம். நேரம் இப்படி இதனால் நம்மளுடைய நேரம் வீணாக போகிறதுன்னு புரிந்து கொண்டு அந்த மாதிரியான பண்பு குணம் நம்மிடம் இருந்தால் அது விலகி போகும். இந்த குறைகளை சிந்தனை பண்ணுறதுனால மனதில் அந்த எண்ணம், அந்த பழக்கம் இருந்தாக்கா அது போய்விடும். தேவையில்லாத விஷயத்தை பேசக்கூடாதுன்னு பேச வேண்டிய சூழ்நிலை அல்லது பேசுகின்ற சூழ்நிலை இருக்கிற பொழுது, பேசுகிற பொழுது நம்மளுடைய புத்தி அறிவுறுத்தும். அதனால் ஏன் திருக்குறளை படிக்கணும்னா, இதெல்லாம் படித்து பயனில்லாத சொற்களை பேசுறதுனால இந்த குறைகள்லாம் வருதுங்கிறத நமக்கு நேரம் கொடுத்து அமைதியாக நம்ம யோசனை பண்ணுற பொழுது, எப்போ நம்ம பயனில்லாத சொற்கள் பேச வருதோ அப்போ புத்தியானது எச்சரிக்கைப்படுத்தும், இது தேவையில்லாதது, இதனால் குற்றம் வரும் அப்படின்னு திருவள்ளுவர் சொல்லி இருக்கிறாரு. அதனால் அதை செய்யாதேன்னு புத்தி மனதுக்கு எச்சரிக்கை கொடுக்கும். அப்புறம் அந்த மாதிரியான சூழ்நிலையை தவிர்த்தல் என்பது இயல்பாக நடக்கும். அடுத்தது நன்மைகளை சொல்லுகின்றார். அடுத்த பாடல். நயனில சொல்லினும் சொல்லுக சான்றோர் பயனில சொல்லாமை நன்று. நயனில சொல்லினும் சொல்லுக சான்றோர் பயனில சொல்லாமை நன்று. நயனில சொல்லினும் சொல்லுக. நயன்னா நீதி, தர்மம். நீதி இல்லாத ஒரு தப்பான விஷயத்தை சொன்னாலும் சொல்லு, பயனில்லாத விஷயத்தை சொல்லிடாதேங்கிற. தப்பான விஷயத்தை சொல்லுங்கிறது இங்கே விஷயம் அல்ல, பயனில்லாத விஷயங்களை பேசக்கூடாதுங்கிறத வலியுறுத்தி சொல்வதற்காக எப்படி சொல்லப்படுது. அதனால் நயனில சொல்லினும் சொல்லுகனா, நயன்னா நீதி, தர்மம். இப்போ ஒரு தர்மமான ஒரு விஷயத்தை, தர்மம் இல்லாத ஒரு விஷயத்தை சொன்னாலும் கூட சொல்லுனா,
தப்பான ஒரு விஷயத்தை பேசினாலும் பேசு, பிரயோஜனம் இல்லாத விஷயத்தை பேசிவிடாதே அப்படிங்கிறது. அப்போ தப்பான விஷயத்தை பேசு அப்படின்னு சொல்கிறது இங்கே தாத்பரியம் அல்ல. அப்படி சொல்கிறதோட அப்படி பேச மாட்டார். விவேகம் உடையவர்கள் அதை பேச மாட்டார்கள். சொல்லினும்னு அதனால தான் போட்டிருக்கேன். சொல்லினும்னா சொன்னாலும் அப்படின்னா அர்த்தம் சொல்லக்கூடாதுன்னு அர்த்தம். சொன்னாலும் அந்த வந்து சொல்லக்கூடாது பேசக்கூடாது அப்படிங்கிற அர்த்தம் தான். அப்படி பேசினாலும் பரவாயில்ல, இதை பேசிடாதேன்னா வெட்டி பேச்சு பிரயோஜனம் இல்லாத ஒரு விஷயத்தை பேசிடாதேங்கிற பொழுது அப்படி பேசினாலும் அதை பேசக்கூடாது. அப்படி பேசுகிறத விட இது அதிக மோசமானது, அதனால் இதை வந்து பேசாதேன்னா. எது? பயனில்லாத சொற்களை பேசுதல்னா. அதை சான்றோர் பயனில சொல்லாமை நன்று. பயனற்ற விஷயங்களை சொல்லாமல் இருக்கிறது நன்மையை தரும். அதனால் இதை வலியுறுத்துறதுக்காக அப்படி ஒரு பிரயோகம். இது வந்து ஒரு பிரயோகம். சொல்ல வர்ற கருத்தை வந்து வலியுறுத்தி சொல்கிறதுக்கு, புரிய வைக்கிறதுக்காக அப்படி இன்னொரு விஷயத்தை குறைச்சி சொல்கிறது. அதனால் அது குறைவுடையது அல்ல. நீ அதை செஞ்சாலும் செஞ்சது, இதை செய்யாதேனா அப்படின்னா என்ன அர்த்தம்? இதை செய்யக்கூடாதுங்கிறதா முக்கியம். அதான் அங்கே தாத்பரியம். அதனால் சான்றோர் பயனில சொல்லாமை நன்று, நயனில சொல்லினும் சொல்லுக. சொல்லினும் என்றதனால் சொல்ல மாட்டார் என்பது பெறப்பட்டது. நயனில்லாத சொற்களை பேசுவதை விட பயனில்லாத சொற்களை பேசுவதை விளக்குவது அதிக நன்மையை தரும். நன்றுன்னு சொல்லியிருக்கு. அதிக நன்மையை தரும்னா பேசாமல் இருக்கிறது. பொதுவாக தர்மம்ங்கிறது ஒரு நல்லதை செய்யறதுனால ஏற்படக்கூடிய புண்ணியம். புண்ணியம்ங்கிறது செஞ்சால் வரும், ஆனால் சில சமயங்களில் செய்யாமல் இருக்கிறதுனாலே வரும். ஒரு சில விஷயங்களை செய்யாமல் இருக்கிறதே நன்மையை தரும் அப்படின்னா அப்படி ஒரு அர்த்தம். அரும்பயன் ஆயும் அறிவினார் சொல்லார் பெரும் பயன் இல்லாத சொல். அரும்பயன் ஆயும் அறிவினார் சொல்லார் பெரும் பயன் இல்லாத சொல். அரும்பயன் ஆயும் அறிவினார் பெரும் பயன் இல்லாத சொல்லார். அரிய பயன்களை ஆராய்ந்து அறியக்கூடிய விவேகம் உள்ளவர்கள். விவேகம் உடையவன் இந்த பயனற்ற சொற்களை சொல்ல மாட்டார்கள் என்பது. அப்போ பயனற்ற சொற்களை பேசுறதை நம்ம தவிர்க்கணும்னா நாம் நம்மை விவேகம் உடையவர்களாக ஆக்கி கொள்ள வேண்டும். அரும்பயன் அரிய பயன், கிடைத்திருக்க அரிய பயன்களை தருகின்ற மோட்சம் முதலான சொர்க்கம் மோட்சம் இதெல்லாம் கிடைத்திருக்க அரிய பயன். அதை ஆராய்ந்து அறியக்கூடியவர்கள். இப்போ சொர்க்கம் முதலான உயர்ந்த லோக்கங்களுக்கு போகிறதுக்கு எது புண்ணிய காரியம், எதை தர்மசாஸ்திரங்கள் சொல்லி இருக்கின்றன என்று அதை பற்றி சிந்திக்கக்கூடியவர்கள், அந்த சாஸ்திரங்களை ஆராய்ந்து அறியக்கூடியவர்கள், அறிந்தவர்கள். அது மாதிரி வீடுபாடு மோட்சத்தை தருகின்ற சாஸ்திரங்களை நூல்களை பயின்றவர்கள். அவர்கள் பெரும் பயன் இல்லாத சொல்லார். பயனற்ற சொற்களை சொல்ல மாட்டார்கள்னா, பயனற்ற சொற்களை சொல்ல மாட்டார்கள் என்பது ஒன்று. பயன் குறைவான சொற்களையும் சொல்ல மாட்டார்னா பெரும் பயன்கிறார். பெரும் பயன் இல்லாத சொற்களை சொல்ல மாட்டார்னா இப்போ பேசுனா என்னது? மிகுதியான பயனை தரக்கூடிய சொற்களை தான் பேசுவார்கள். குறைவான பயனை தரக்கூடிய சொற்களை கூட பேச மாட்டார்கள்னா. அப்போ இந்த தத்துவ சாஸ்திரங்களை அரும்பயன் தான் சொல்லியிருக்கார். பயன்லேயே வந்து சிறு பயன் பெரும் பயன் உண்டு. இந்த அர்த்த காமத்துக்கான அதுவும் ஒரு பயன்தான். இப்போ அது வந்து சிறு பயன்தான். அதனால் கிடைக்கக்கூடிய இன்பம் சிற்றின்பம் தான். இந்த உலகியல் வாழ்க்கைக்கு தேவையான வாழ்க்கை நியதிகள் தர்மங்கள் எல்லாம் சிறு பயனை தரத்தக்கவை. அவைகளை பேசுறத கூட தவிர்ப்பார்கள்னா யார்? அரும்பயன் அரிய பயன்களை, மோட்சம் சொர்க்கம் இந்த மாதிரி மறுமைக்கு இன்பத்தை தரக்கூடிய அல்லது பிறவாத நிலையை தரக்கூடிய மோட்சம் போன்ற சத்துவ சாஸ்திரங்களை படிக்கக்கூடியவர்கள், அதை ஆராயக்கூடியவர்கள். அவர்கள் இந்த உலக வாழ்க்கைக்கு தேவையான தர்மத்தை கூட அதிகமாக பேசுறது இல்லை. ஏன்னா இதெல்லாம் சிற்றின்ப விஷயம்தான். அதனால் பேரின்ப விஷயங்கள், பக்தி, ஞானம் என்று உயர்ந்த விஷயங்களை தான் அவர்கள் பேசுகிறார்கள். குடும்ப வாழ்க்கைக்கு தேவையான கதைகளெல்லாம் அதிகமாக அவர்கள் பேசுவது
இல்லை. நல்ல விவேகமுடையவர் குறைவான பயனினை உடைய சொற்களையோ பயனற்ற சொற்களையோ பேசுவது இல்லை. அவர்கள் அதை பேசுவது இல்லை. அதனால் நம்மளுடைய உயர்வு எந்த அளவுக்கு, நம்மளுடைய அறிவு எந்த அளவுக்கு உயர்ந்து போகுதோ அந்த அளவுக்கு நாம் பேசுகின்ற விஷயங்களும் உயர்வை அடைகின்றன. அதனால்தான் பெரியோர்கள் எல்லாம் நல்ல பக்தியை பற்றி, ஆன்மீகத்தை பற்றி, கடவுளை பற்றி பேசுகிற அளவுக்கு உலக வாழ்க்கையை பற்றி பேசுறதில்ல. நம்மளுடைய இந்து தர்மத்தில் பார்த்தா, மற்ற மேலை இலக்கியங்கள் எல்லாம் பார்த்தாக்கா, இல்லை வெளிநாடுகளில் பார்த்தாக்கா நிறைய நூல்கள் வாழ்வியலை பற்றி வருது. நமக்கு வாழ்வியலை பற்றி இருக்கக்கூடிய நூல்களை விட ஆன்மீகத்தை பற்றி இருக்கக்கூடிய நூல்கள் தான் மிக அதிகம். எடுத்துக்கொண்டாலும் ஆன்மீகம் தான் அதிகமாக இருக்கக்கூடிய, குடும்ப வாழ்க்கை, பணம் பண்ணுறது எப்படி, பிஸ்னஸ் பண்ணுறது எப்படி, குடும்ப வாழ்க்கையை நடத்துறது எப்படின்னு தர்மத்தை பற்றி சொல்லுவோமே ஒழிய, அந்த தர்மத்தை சொல்கிறது மோட்சத்துக்காக அப்படிங்கிறது தான். இல்வாழ்க்கையே எதற்குனா மோட்சத்திற்கான சாதனம்னா, அதை தயார்படுத்தி கொள்வதற்காகத்தான் இல்வாழ்க்கை அப்படின்னு தான் நம்மளுடைய எல்லா தர்ம சாஸ்திரங்களும் தத்துவ சாஸ்திரங்களும் சொல்லுகின்றன. வெறும் இந்த உலக சுகத்தை அனுபவிக்கிறதுக்கு அதற்கு தேவையான பலன், அப்படி உலக வசதிகளை ஏற்படுத்தி கொள்வது, எங்கெல்லாம் போய் என்னெல்லாம் எப்படியெல்லாம் அனுபவிக்கலாங்கிறத பற்றி சொல்லுகின்ற நூல்கள், பேசுகின்ற பேச்சு, அதற்கான கருத்தரங்கங்கள் எல்லாம் நம்ம தேசத்தில் ரொம்ப குறைவு தான். ஆனால் மற்ற நாடுகளில் பார்த்தாக்கா அதை பெருசாக சொல்லுவான். அதற்கான வாழ்க்கை வசதிகள், எங்கே போனாலும் பெரிய பெரிய ரிசார்ட்ஸ்னால் என்ன, இயற்கை இடங்கள்லாம் எங்கே ஃபால்ஸ் இருக்குது, இல்லை அருவி இருக்குது, மலைகள், காடுகள், இந்த மாதிரி இயற்கை வளங்கள் இருக்கிற இடத்துலலாம் என்னது, பார்ட்டி வைக்கிறதுக்கு பெரிய ரிசார்ட்ஸ் தான் பண்ணுறான். அதான் மேலை கலாச்சாரம். அதான் அங்கே போய் குடிக்கணும், கூத்தாட்டம் போடணும், அவ்வளோதான். மலைவாச ஸ்தலங்கள், அதான் ஊட்டி கொடைக்கானல்லாம் கூட அப்படித்தான் பயன்படுத்தினான். பிரிட்டிஷ்காரர் இருக்கிற பொழுது அப்படி தான் பயன்படுத்தினான். நம்ம அங்கே குறிஞ்சி ஆண்டவர் கோயில் கட்டி வச்சுருக்குறோம். பரம்பரையாக அங்கே இருக்கிறது என்னது, குறிஞ்சி ஆண்டவர் கோயில். அப்படித்தான் இருக்கு. அப்போ மலை வாழிடங்களாக இருக்கலாம், உயர்ந்த இடங்கள், கடற்கரை, நதிக்கரைகள், காடுகள், எல்லா இடத்துலையும் தெய்வம்தான் நமக்கு பிரதானமாக இருக்குது. அங்கே போய் பக்தி, அங்கே ஆன்மீகமான இயற்கை சூழலில் தபஸ் பண்ணுறதுக்கு ஆசிரமங்கள் இப்படி தான் வச்சுருக்குறோம். ஹிமாலயாஸ் போனால் ஆசிரமங்கள் தான் அதிகம். எப்போ அவன் வந்தானோ அப்போ தான் அங்கெல்லாம் ரிசார்ட்ஸ் நிறையா வருது. ஊட்டி கொடைக்கானல் வெளிநாட்டு கலாச்சாரம் வந்ததுக்கப்புறம் ரிசார்ட்ஸ் நிறையா வருது, பார் நிறையா வருது. ஆனால் நமக்கு என்னென்னா கோயில் தான் நிறையா இருக்கும். அப்போ என்னது, நம்மளுடைய வாழ்க்கை உயர்ந்த லட்சியத்தை மையமாக கொண்டது. நம்மளுடைய பெரியோர்கள் அப்படித்தான் பார்த்தார்கள். அதனால் பேசின பேச்சு, செய்கிற செயல்கள், எழுதுகிற நூல்கள் எல்லாமே அதை மையமாக கொண்டே இருந்தன. அதனால் அரும்பயன் ஆயும் அறிவினார். இந்த அல்பமான சின்ன விஷயங்களை பற்றியே பேச மாட்டார்கள்னா பயனில்லாத விஷயங்களை மாட்டார்கள். அந்த மாதிரி வீணான நூல்னு, வெறும் பொழுதுபோக்கு டைம் பாஸ் நூல்னு நம்ம சாஸ்திரங்களில் இல்லை. அதுலேயும் பகடி நூல்கள்னு இருக்குது, சில நூல்கள் அது ரொம்ப குறைவாக தான் இருக்குது. ஆனால் அதுலேயும் நையாண்டிய வாழ்க்கை தத்துவங்கள் தான் இருக்குமே ஒழிய இருக்காது. மற்ற விஷயங்கள் ரொம்ப குறைவான நூல்கள் தான் இருக்குது. எப்போ இந்த கலாச்சாரம் நம்ம பண்பாடு போச்சோ, மற்ற மேலை கலாச்சாரம் அந்த கல்வி படிக்க வந்தோமோ, அப்போ தான் இந்த என்டர்டெயின்மெண்ட்டு, பொழுதுபோக்கு அப்படிங்கிறதெல்லாம் நிறைய வந்திருக்கு. டிவி சினிமா வந்தபோது கூட என்ன எடுத்தோம், ராமாயணம் மகாபாரதம் எடுத்தோம். நல்லதங்கால் கதை, புராண இதிகாச கதைகளைத்தான் நம்ம சினிமா எப்போ நம்ம தேசத்துக்கு வந்ததோ அப்போ ஆரம்பத்தில் எடுக்கப்பட்டது என்னது, எல்லாம் பக்தி தான். பக்தி, பிரகலாதன், அது இதுன்னு சொல்லி எல்லாமே நம்ம புராண இதிகாச கதைகளைத்தான் சினிமாவாக எடுத்தோம். அவன் சினிமாவை கண்டுபிடிச்சா, விஞ்ஞானம் கண்டுபிடிச்சா, அதெல்லாம் கண்டுபிடிச்சி பொழுதுபோக்காக பண்ணான். அது நம்ம தேசத்துக்கு வர்ற பொழுது பெரியவர்கள் என்ன பண்ணாங்க, அதில் நம்மளுடைய பண்பாடு, ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களைத்தான் கொண்டு வந்தாங்க. அப்புறம் கல்வி முறை மாறி இதெல்லாம் மூட நம்பிக்கை, காட்டு மிராண்டித்தனம்னு சொல்லி மாற்றினதுக்கப்புறம் இப்போ எல்லாமே வெறும் பொழுதுபோக்காக தான் இருக்குது. இப்போ அதுலேயும் கொண்டு போயிட்டான். எங்கள் கோயில் திருவிழாக்களில் ராமாயண மகாபாரத கதை சொல்கிறது எல்லாத்துலேயுமே, நடைமுறை வாழ்க்கையில் கூட கரகாட்டத்தில் இருந்து எல்லாத்துலேயுமே பக்தி தான் இருந்தது. இப்போ பக்தி திருவிழாவில், கோயில் திருவிழாவில் சினிமா பாட்டாக போட்டு விட்டுருக்கான். அங்கே ஆடலும் பாடலும் போட்டு கொண்டிருக்கலாம். எந்த அளவுக்கு கலாச்சாரம் அழிக்கப்பட்டு இருக்குங்கிறத பார்க்கணும். அப்படி போச்சு. சினிமாவிலையும் பக்தி இருந்த காலத்தில் இப்போ பக்தி நிகழ்ச்சிகள்லையும் சினிமா தான் இருக்குது. பக்தி நிகழ்ச்சிகள்லையும் ஆர்கெஸ்ட்ரா, ஆடலும் பாடலும்னு போட்டு இருக்கிறான். மாரியம்மன் கோயிலில் என்ன பாடிக்கிட்டு இருக்குன்னா, 10 நாள் திருவிழாவில் சினிமா பாட்டாக பாடிக்கிட்டு இருக்கு. அதுதான் போட்டு இருக்கான். இருக்கட்டும்.
அப்போ இதெல்லாம் விவேகம் இல்லாத நம்மளுடைய புத்தி சக்தி குறையிறத காமிக்குது. நம்மளுடைய கலாச்சாரம், நம்மளுடைய பாரம்பரிய நூல்களை படிக்காமல் விட்டதனுடைய விளைவு, அடுத்த தலைமுறைக்கு அது கொண்டு செல்லாதனுடைய விளைவு கலாச்சார சீர்கேடு இப்படி வந்து கொண்டிருக்கின்றது. அதில் மூட நம்பிக்கைன்னு சொல்லி திட்டமிட்டு அழிக்கப்பட்டிருக்கிறது. இருக்கட்டும். அடுத்த குறள். பொருள் தீர்ந்த பொச்சாந்தும் சொல்லார், மருள் தீர்ந்த மாசரு காட்சியவர். பொருள் தீர்ந்த பொச்சாந்தும் சொல்லார், மருள் தீர்ந்த மாசரு காட்சியவர். மருள் தீர்ந்த மாசரு காட்சியவர், பொருள் தீர்ந்த பொச்சாந்தும் சொல்லார். அதனால் இந்த தெளிவான ஞானம் உடையவர்கள், தர்ம தத்துவ விவேகம் உடையவர்கள், அதே போன்ற போன பாட்டில் சொன்ன கருத்தை இன்னும் வலியுறுத்தி சொல்லுகின்றார். மருள் தீர்ந்தனா மயக்கம் இல்லாத தெளிந்த ஞானத்தை உடையவர்கள், தூய ஞானத்தை உடையவர்கள், தூய காட்சியை, இறை காட்சியை, ஆன்மீக தர்சனம் உடையவர்கள், ஆத்ம தர்சனம் உடையவர்கள். பொருள் தீர்ந்த, பொருள் தீர்ந்தன பொருள் இல்லாத, அர்த்தமற்ற. பொச்சாப்பு அப்படின்னா மறப்புன்னு அர்த்தம், மறதின்னு அர்த்தம். மறந்தும் கூட பயனற்ற சொற்களை சொல்ல மாட்டார்கள். மறந்தும் கூட அவர்கள் பயனில்லாத சொற்களை சொல்ல மாட்டார்கள். யாரு? நல்ல ஞானம் உடையவர்கள், விவேகம் உடையவர்கள், ஆத்ம தரிசனம் உடையவர்கள், ஈஸ்வர தரிசனம் உடையவர்கள் சொல்ல மாட்டார்கள். அடுத்த பாட்டு. இறுதியா முடிவுரையாக, சொல்லுக சொல்லில் பயனுடைய, சொல்லற்க சொல்லிற் பயனிலாச் சொல். சொல்லுக சொல்லில் பயனுடைய, சொல்லற்க சொல்லில் பயனிலாச் சொல். சொல்லுக சொல்லில் பயனுடைய, சொல்லில் பயனுடைய சொல்லுக. சொன்னா பேசுனா பயனுடைய விஷயங்களை பேசு, இல்லைன்னா பேசாமல் இருனா. சொல்லற்க சொல்லில் பயனிலாச் சொல். சொல்லில் பயனிலாச் சொல் சொல்லற்க. பயனில்லாத சொற்களை பேசாதே. பயன் தராத, பிறருக்கு கேட்பவர்களுக்கு எந்த விதத்திலும் ஒரு பயனை தராத பொழுதுபோக்கான வெற்று வார்த்தைகளான சொற்களை பேசாதே. பேசினால் பயனுடைய சொற்களை மட்டுமே பேசுவாயாக. அதனால் இதில் இருக்க குணம் குறை குற்றங்களை சொல்லிட்டார். விவேகமுடையவர்கள் தேவையில்லாத விஷயங்களை பேச மாட்டாங்க. தேவையில்லாத விஷயங்கள், பயனற்ற விஷயங்களை பேசுறதுனால இந்த குற்றங்கள் எல்லாம் வரும். அதனால் இந்த குற்றங்களை குறைத்து உன்னை நீ விவேகமுடையவனாக ஆக்கிக்கொள்வாயாக. இந்த அளவில் இந்த பயனில சொல்லாமைய நிறைவு செய்கின்றோம். அதனால் இது ஒரு வாக் தபஸ், வாக்கில் கடைபிடிக்க வேண்டிய தபஸ். பயனற்ற சொற்களை பேசாது இருத்தல். அந்யோ வாச்சோ விமுஞ்சதன உபனிஷத் சொல்லுது. தேவையற்ற வார்த்தைகளை விட்டு விடுன்னு உபனிஷத்து வாக்கியம் இருக்கு. நிறைவு செய்வோம். ஓதற்கு எளிதாய் உணர்தற்கு அரிதாகி, வேத பொருளாய் மிக விளங்கி, தீதொற்றோர் உள்ளுதொரும் உள்ளுதொரும் உள்ளம் உருக்குமே. வள்ளுவர் வாய்மொழி மாண்பு. ஓம் ஈஸ்வரோ குருராத்மேதி மூர்த்தி பேத விபாகினே व्योमवत्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः. ओम पूर्णमद पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते. ओम शांति शांति शांति. हरि ओम.